ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் போயிடலாங்க. இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பச்சை பட்டாணி நம்ம வாங்கிடுவோம், ஆனால் அந்த தோல் உரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது என்னமோ ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தோல் உரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ ஒரு காய் எடுத்துகிட்டு அதை வந்து லேசாக இந்த மாதிரி திருக்குனிங்கனாலே போதும், அதில் உள்ள தோல் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம எப்போயும் நார்மலாக உரிக்கிறத விட இந்த மெத்தடில் உரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் போயிடலாம். இப்போ நூடுல்ஸ்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த நூடுல்ஸை வந்து சும்மா அதை மசாலா மட்டும் சேர்த்து அது மாதிரி கொடுக்காம கொஞ்சம் எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம், இல்லாட்டா எக்கு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ வந்து எக்கு சேர்த்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தேன். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸை தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச நூடுல்ஸை கொஞ்சம் தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க. அந்த முட்டையில் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தோன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் வந்து நமக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. என் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அடிப்பிடிச்ச பாத்திரத்தை நம்மளுக்கு தேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை அசந்து போகும். பால் காய்ச்சிறப்பவோ இல்லை வந்து பொரியல் செய்கிறப்பையோ ஏதோ அடிப்பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணலாம். தண்ணி நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு அந்த அடிப்பிடிச்ச பகுதி மட்டும் மூழ்குனா போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதில் வந்து டிஷ்வாஷ் ஜெல்லு, நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் ஜெல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து வந்துடும். இந்த பாருங்கள், இந்த கொதித்து வர்றப்பயே அந்த அடிப்பிடிச்ச அந்த பிளாக் கலரில் இருக்கிறப்ப இது எல்லாமே மேலே மிதக்குது பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சா போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கீழே ஊற்றிட்டு இப்போ நம்ம பாத்திரம் தேய்ச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அடிப்பிடிச்சது எல்லாமே அந்த கருப்பாக உள்ளது எல்லாமே ஈஸியாக வந்துடும். பாத்திரம் அடிப்பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து நான் டிஷ்வாஷ் ஜெல்லு தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த டிஷ்வாஷ் ஜெல்லை வந்து தேவைக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்வாஷ் ஜெல் வந்து இப்படியே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வேகமாக காலி ஆகிடும். நம்மளுக்கு அது வேஸ்ட்டும் கூட. அதனால் இப்போ நான் வந்து இப்போ 2 நாளைக்கு தேவையானதை தனியாக ஒரு பாட்டிலில் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு நிறைய நாள் வருது. நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டில், எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் நிறைய இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் தண்ணி சேர்த்து நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கிறப்ப தேவைக்கு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். நிறைய நாள் வரும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பால் காய்ச்சிறப்ப இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, பால்காரர்கிட்ட வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி வாங்கிட்டு நல்லா ஃபில்டரில் பாலை வந்து நல்லா வடிகட்டிக்கணுங்க. அப்போ தான் அதில் உள்ள சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபில்டரில் தங்கிடும். பூச்சின்னு இல்லை, நார், முடி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சினோன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டீ வடிகட்டுற ஸ்ட்ரெயினர் இருக்குது. இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை டீ தூள் எல்லாமே அதில் அந்த ஸ்ட்ரெயினரில் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அது நிறைய இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு வந்து நம்மளுக்கு சரியாக வடிகட்ட முடியாது. இப்போது அதுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது இந்த ஸ்ட்ரெயினரை வந்து அதில் ஒரு அரை நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த டீ தூள் எல்லாமே பிளாக் ஆகிருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும்.
அந்த ஹோல்ஸில் அடைச்சிட்டு இருக்கிற டீ தூள் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா பாத்திரம் தேய்க்கிறத வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.